விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்ல ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் விஜயா வீட்டுக்கு கோவமா வர்றாங்க. இங்க யாரடி விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல விஜயா என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் உனக்கு என்னடி மரியாதைன்னு சொல்லிட்டு அறைய போறாங்க. இந்த நேரத்துல மீனா தடுத்து இங்க என் அத்தை மேல கையை வைக்கிறதுக்கு நீ யாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கும் போதே கையை நீளுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ பண்ண வேலைக்கு இவளை அடிக்காம என்ன பண்ணுவாங்க? இவ டான்ஸ் கிளாஸ் நடத்தினாலா இல்லாட்டி வேற ஏதாவது நடத்தினாலா? இந்த கிளாஸ்க்கு போயிட்டு என் பொண்ணு இப்ப கர்ப்பமாய் நின்றுட்டு இருக்கா, எல்லாமே இவ டான்ஸ் கிளாஸ் நடத்தின லட்சணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்தவங்க. இந்த நேரத்துல மீனா இருந்துகிட்டு அது உங்க பொண்ணை நீங்க ஒழுங்கா வளர்க்கல, எங்க போயிட்டு எப்படி இருக்கணும்னு உங்க பொண்ணுக்கு தெரியல, அப்படி இருக்கும்போது நீங்க எங்க அத்தையை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க பொண்ணுன்னா உங்களுக்கு முதல்ல ஒழுங்கா வளர்க்க தெரியல, அதை விட்டுட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்றவங்க அந்த பொண்ணோட அம்மா சொல்ற வேணாலும் போங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க அத்தை மேல என்ன தப்பு இருக்குது? எங்க அத்தை டான்ஸ் கிளாஸ் நடத்தும் போது உங்க பொண்ணு இன்னொரு பையனை காதலிச்சு இப்படி ஆயிக்கலாம், அந்த பையன் கிட்ட போய் நியாயம் கேளுங்க, எங்க அத்தை கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க, எது இருந்தாலும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா அவ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்க, இவ என்னன்னா எங்கனாலும் போங்க நான் பாத்துக்கிறேங்கிறா என்ன அப்படி சொல்லிட்டு விஜயா வந்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. சுருதி இருந்துகிட்டு இன்னும் மீனா அவங்க எல்லாம் ஆளோட வந்து அடிக்க வர்ற மாதிரி வர்றாங்க, நீங்க என்னன்னா இடையில போயிட்டு கையை தடுத்து நிறுத்துறீங்க, சூப்பர் மீனா ஆண்டி, நீங்க எவ்வளவு தூரம் மீனாவை தப்பா பேசிப்பீங்க, இப்ப யாரு உங்களை காப்பாத்தினது அவங்க கிட்ட இருந்து? மீனா தான், வேற யாரும் இல்ல. நீங்க ஆசையா சொன்ன மருமகள்லாம் இங்க உட்காந்து நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தாங்க, மீனா தான் அவங்களுக்கு ஈக்குவலா பேசி அவங்கள சரிக்கட்டி அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பேசிட்டு இருக்காங்க. எங்க அண்ணாமலையும் இப்ப நாளும் கொஞ்ச நாள் மீனாவை புரிஞ்சுக்கோ, மீனா உனக்காக தான் எல்லாமே பண்றா, அவன் மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் இருந்தா இப்ப யாரும் அடிக்க விடாம தடுத்திருப்பான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அம்மாவுக்கு மீனா பண்ண காரியம் எல்லாம் பெருசா தெரியாதுப்பா, அவங்களுக்கு பணம் இருந்தாதான் அவங்களுக்கு மருமகளாவே ஏத்துக்குவாங்க, மத்தபடி மீனா பண்ண காரியத்தெல்லாம் அவங்க பெருசா நினைச்சுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.